ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா குழந்தைங்களுக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செம்ம டேஸ்டியாக நம்ம செய்யக்கூடிய பனானா கப் கேக் தான் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த 5 வாழைப்பழத்தையும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ரொம்பவே சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பனானா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்திருக்கேன். அதையுமே நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஃப்ளேவர்லெஸ் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 by 1 நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சுகர் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சுகர் எடுத்திருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரு, அது கூடவே நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேவருக்காக நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, இது மூணுத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கப்பில் இந்த மோல்டுலேயோ இல்லை கப்லேயோ நீங்கள் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஓவன் இருந்ததுன்னா நீங்கள் ஓவனில் வச்சு கூட பேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா குக்கரில் கூட நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஓவன் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு கப் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே செம்ம டேஸ்டியாக இருந்தது இந்த கப் கேக். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.